வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய மகத்துவம் கண்மணி. கண்ணின் மணி. சங்கீதம் 17:8 தாவீது இப்படியாக ஜெபிக்கிறான். கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று. கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்மணியைப் போல, என் கண்மணியைப் போல காத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆனால் நான் உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை குறித்து நீதிமொழிகள் 7:2 என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று. கண்மணியைப் போல அவர் கொடுக்கிற கட்டளையையும் போதகத்தையும் நம்முடைய கண்மணியைப் போல காத்துக்கொள்வோமானால் ஒவ்வொரு நாளும் பிழைப்போம். அப்பொழுது கட்டளைகளையும் போதகத்தையும் எவனொருவன் கண்மணியைப் போல காத்து கொள்ளுகிறானோ பிழைப்பது மாத்திரமல்ல, இப்பொழுது அவர் சொல்லுவார், சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் என் கட்டளைகளையும் போதகத்தையும் எவனொருவன் ஏற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொண்டு நடக்கிறானோ அவனை நான் காப்பேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவர் காத்து கொள்ளுகிற தேவனாய், கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாகவே இருக்கிறார். உங்கள் கண்மணியைப் போல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த அளவுக்கு கண்மணியை பாதுகாத்து இம்மட்டுமாக நம்மை நடத்தி வருகிறாரோ அதை போல அவர் நடத்துகிற நல்ல தேவன். கண்மணியைப் போல காத்தருள கட்டளைகளையும் போதகத்தையும் நீங்கள் கை கொண்டுள்ளீர்களா? மீண்டும் சந்திப்போம்.